உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உபதேச குறிப்புகளில் 2 புது வார்த்தைங்க. பிபீலிக்க நியாயம், விவங்க நியாயம் அப்படின்னு 2 வார்த்தையை சொல்றார். ஆச்சரியமாக இருக்குது. மேஜிக் ஷோ பார்க்கும்போது ஜி பூம்பா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான வார்த்தையா இது அப்படின்னு தேடி போனால் இது சொல்கின்ற அர்த்தம், அதோட அடர்த்தி எல்லாம் வியப்பை தருகிறது. ஏன்னா வள்ளல் பெருமான் இந்த வார்த்தைகளை தெரிந்து வைத்து இதுதான் நியாயம் அப்படின்னு 2 விஷயங்களை நமக்கு உணர்த்துறார். பிபீலிக நியாயம், விபங்க நியாயம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். வள்ளல் பெருமானுடைய வார்த்தையிலே பார்க்கலாம், சரியா? பிபீலிக விகங்க நியாயங்கள். ஆன்ம லாபம் அடைவதற்கு நியாயம் 2. என்னெனில் பிபீலிகா நியாயம், விகங்க நியாயம். இவற்றுள் சிறந்தது விகங்கம். பல வகை இம்சையால் போக தடைப்பட்டு போவது பிபீலிகா மார்க்கம். அது என்னன்னு இப்ப புரியுதா? புரியல இல்ல? பிபீலிகா மார்க்கம், விகங்க மார்க்கம். நியாயம்னு சொல்கிறார். இதை அந்த 2லையும் விகங்க நியாயம் சரியானது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னங்கிறத முதல்ல பார்க்கணும்ல. பிபீலிகா அப்படின்னா எறும்புன்னு அர்த்தம். எறும்பு கூட்டமாக போகுதுன்னு வைங்களேன். எல்லா நேரத்துலையும் எறும்பை பற்றி கொஞ்சம் வியாக்கியானம் இருக்குது, அதை முதல்ல சொல்லிடலாம். எறும்புங்கிறது எப்போவுமே கூட்டமாக போகும், சுற்றிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் எதையோ ஒரு இரையை தேடிக்கிட்டே போயிட்டுருக்கு. உண்மையில் சொல்லப்போனால் எறும்போட உணவுங்கிறது ரொம்ப ஊசி முனை அளவு தான் அது அதோட குட்டி வயிற்றுக்கு தேவை. ஆனால் அது என்ன செய்யும், தன்னோட குட்டி வயிற்றுக்கு ஒரு சின்ன ஊசி முனை அளவு தான் உணவு தேவை அப்படிங்கிறது புரியாமல் 24 மணி நேரமும் உணவை தேடிக்கொண்டே இருக்கும், உணவை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கும். சரி, எல்லா எறும்பும் இப்படி உணவு தேடுகின்ற ஆசையில் இருக்குமான்னு பார்த்தா அப்படி இல்லையா. அந்த உணவை தேடுகின்ற அந்த பயணத்தில் எறும்பு கூட்டமாக போகுதில்ல, முன்னாடி தலைவன் எறும்பும் தலைவி எறும்பும் போகுமா. அந்த 2 பேரோட ஆசைக்காகத்தான் மற்ற எறும்புகள் அடிமை எறும்புகளாக அதை பின்தொடர்ந்து போகுமா. அந்த 2 தலைவன் தலைவி எறும்பு இருக்கு இல்லையா, அதோட பேராசையால் நான் வழிகாட்டுறேன் உனக்கு அப்படின்னு தன்னுடைய அடிமை எறும்புகளை கூட்டிகிட்டு போகுது. அடிமை எறும்புகள் சிந்திக்காது. அதுக்கு ஒரே சிந்தனை, தலைவன் எறும்பு தலைவி எறும்பு சொல்கிறது சரி, அவங்க சொல்கிற மாதிரி உணவு நமக்கு 24 மணி நேரமும் தேவை போல இருக்குது அப்படின்னு தேடி பின்னாடியே போகுமா. அதனால தான் எல்லா எறும்பு கூட்டம்னு தான் எப்பவும் பார்ப்போம் தெரியுமா. கூட்டம் கூட்டமாக எறும்பு போயிட்டே இருக்கும். ஒரு எறும்பு மட்டும் தனியாக விலகி போயிடுச்சுன்னா அந்த வாசனையால் மற்ற எறும்பு அது பின்னாடி போகுது. இதைத்தான் பிபீலிகா நியாயம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்தது விகங்க நியாயம் அப்படிங்கிறாரு. விகங்க நியாயம் அப்படின்னா, விகங்கா அப்படின்னா அன்னம். அன்னப்பறவை தண்ணியையும் பாலையும் சேர்த்து வச்சா 2ஐயும் பிரித்து பாலை மட்டும் அருந்தது இல்லை, அது பேர் தான் விகங்க நியாயம். அதுதான் சரியானது அப்படிங்கிறார். சரி, இதில் எங்கே ஞானம் இருக்குது, இதில் எங்கே ஆன்மீகம் இருக்குது, இதில் எங்கே வாழ்வியல் இருக்குது, இதில் எங்கே சித்தம் இருக்குது, சித்தத்தின் தத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்க தோணுதா? ஆன்ம லாபம் அடைவதற்கு நியாயம் 2. என்னெனில் பிபீலிகா நியாயம், விகங்க நியாயம். இவற்றுள் சிறந்தது விகங்கம். பல வகை இம்சையால் போக தடைப்பட்டு போவது பிபீலிகா மார்க்கம். பல வகை இம்சையால் போக தடைப்பட்டு போவது பிபீலிகா மார்க்கம் அப்படிங்கிறார். என்ன இம்சை யோசிச்சு பாருங்க. இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, அந்த சாமியை கும்பிடுங்க இப்படின்னு திரும்ப 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 நம்முடைய ஆசை 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 பேராசை, அதற்கப்புறம் வருகின்ற நிராசையால் வாழ்க்கை முழுசும் இந்த எறும்பு மாதிரி நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு அது தேவை நிறைவு பெறுவது அப்படிங்கிற நிலை வர்றதே இல்லை. எந்த காலத்திலும் முழுமை அடைந்தேன், நான் நிறைவானேன், நான் மன நிம்மதி அடைந்தேன் அப்படின்னு இல்லாமல் எல்லா நேரத்துலையும் இந்த திசைக்கு ஓடுறது, அந்த திசைக்கு ஓடுறது, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் பிபீலிகா நியாயம். விகங்க நியாயம் அப்படின்னு சொல்லும்போது அன்னம் மாதிரி எனக்கு இது போதும், நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட நான் எனக்கானதை தேர்ந்தெடுத்து கொள்வேன், பாலை மட்டும் அருந்துகின்ற அன்னத்தை போல் நான் இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்வது தான் விகங்க நியாயம். ஆன்ம லாபம் அடைவதற்கு 2 நியாயம் இருக்குது நம்ம முன்னாடி. நாம் அடிமை எறும்பாக இருக்கிறோமா அல்லது தானே சிந்திக்கின்ற அந்த அன்னத்தை போல் இருக்கிறோமா? அது 2 தாங்க வாழ்க்கையில் கேள்வி. அதனால் பிபீலிக்கான்னு சொல்கிறவங்கெல்லாம்
வாழ்க்கை முழுசும் தலைவன் எறும்பு தலைவி எறும்பு அவர்களுடைய பேராசையை தீர்ப்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற வழியில் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு அது போதும் என்று தோணினாலும் கூட அவங்கள மீறி ஏதாவது செஞ்சுட்டா ஏதாவது குத்தமாயிடுமோ தப்பாயிடுமோ அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிபீலிக்காவா நீங்கள் இல்லை விகங்காவா அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. அதுக்கு திருமூலரோட ஒரு பாடல் இருக்குது. அது என்ன பாடல் தெரியுமா? கட்டையால் செய் தேவரும் கல்லினால் செய் தேவரும் சட்டையால் செய் தேவரும் சாணியால் செய் தேவரும் மட்டையால் செய் தேவரும் மஞ்சளால் செய் தேவரும் வெட்ட வெளி அதன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லையே அப்படின்னு திருமூலர் பாடல் சொல்கிறார். அதாவது வெட்ட வெளி மனசு நிர்மலமாயாச்சுன்னா அங்கே நாம் மகிழ்ச்சியை சிவமை உணரலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் பிபீலிகா விகங்கா அப்படின்றலாம் வார்த்தையில் சொல்கிறாரு. அதனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், கட்டையால் செய் தேவரும் கல்லினால் செய் தேவரும் யார்? மட்டையால் செய் தேவரும் மஞ்சளால் செய் தேவரும் யாரு? சட்டையால் செய் தேவரும் சாணியால் செய் தேவரும் யாரு? வெட்ட வெளி அதன்றி வேறு தெய்வம் இல்லையேங்கிற தெளிவு நமக்கு எப்போ வரும்? அது வராதனால்தான் திரும்ப திரும்ப எறும்பு கூட்டம் மாதிரி போய்கிட்டே இருக்கோங்கிறத வள்ளல் பெருமான் ஆன்ம லாபம் பெறுவதற்கு 2 நியாயங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு சொல்லித்தராருன்னா, புதிய வார்த்தைகள் 2 இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். பிபீலிகா நியாயம் விகங்கா நியாயம் அப்படிங்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் அடிமை எறும்பா அல்லது அன்னத்தை போல் நமக்கு நாமே சிந்தித்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்கின்ற அந்த பக்குவம் பெற்றிருக்கிறோமா? அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோமா? அப்படி பெறவில்லை என்றால் இந்த நொடியிலிருந்தே பெறுவதற்கு முயற்சிப்போம். வாழ்க்கை முழுசும் அந்த அடிமை எறும்பு கூட்டம் மாதிரி பிபீலிகாவாக நாம் இருக்க தேவையே இல்லை. விகங்காவாக அன்னமாக மாறி நிற்போம். அதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்ற அந்த அருட்பெரும் சோதியின் வெளிச்சமாக இருக்க முடியும். அன்னத்தின் ஞானம் தண்ணீரையும் பாலையும் சேர்த்து வைத்தால் பாலை அருந்துகின்ற அந்த அன்னத்துக்கு கூட அவ்வளவு ஞானம் இருக்கிறது என்றால் 6 அறிவு பெற்ற மனிதர்களாகிய நமக்கு இருக்க வேண்டாமா? அதைத்தான் ஆன்ம லாபம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். வாழும்போதே ஆன்ம லாபத்தை அனுபவிப்பதற்கு பிபீலிகா தேவையில்லை, விகங்க நியாயம்தான் நமக்கு தேவை என்று அப்படியே ஒரு தாய்மை கனிவோடு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக யோசிப்போம். எறும்பு கூட்டத்தை பார்த்தால் இனிமேல் வள்ளல் பெருமானுடைய நினைவு வர வேண்டும். பிபீலிகாவா விகங்காவா? அது ஒன்றுதான் இன்றைக்கு நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள். யோசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.